ஒரு குழந்தை ஆணா பெண்ணான்றதை டிசைட் பண்றது பெண்கள். காலம் காலமா ஆண்களை கை காட்ட வேண்டிய இடத்துல பெண்களை கை காட்டிட்டு இருக்கீங்க. அதுக்கு முதல் எடுத்துக்காட்டு ஒரு குழந்தை ஆணா பெண்ணான்றதை டிசைட் பண்றது பெண்கள் இல்ல. ஆனா நீங்க யார குறை சொல்லிட்டு இருக்கீங்க? பெண்களை. இதுல நகைச்சுவை என்னன்னா, குறை சொல்றது ஆண்களா இருப்பாங்க. மனிதர்கள் எல்லாருக்குமே 23 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கு. இதுல 22 வந்து ஆட்டோசோம்ஸ் சொல்லுவோம். ஒண்ணு மட்டும் தான் செக்ஸ் குரோமோசோம்ஸ், எக்ஸ் அண்ட் ஒய். இப்ப இந்த எக்ஸ் குரோமோசோம் தான் பெண்களால கொடுக்க முடியும். சோ எக்ஸ் அண்ட் எக்ஸ் சேர்ந்தா அது ஒரு பெண் குழந்தையா தான் மாறும். பட் எக்ஸோட ஒய் சேர்ந்தாதான் அது ஒரு ஆண் குழந்தையா மாறும். அந்த ஒய் குரோமோசோமை கொடுக்கிறது ஆண்கள் தான், ஸ்பெர்ம்ல இருந்து தான் வரும். சோ அந்த குழந்தை ஆணாகவோ பெண்ணாகவோ பிறக்கிறது அந்த ஆண்கள் கிட்ட தான் இருக்கு. நீங்க ஃபீல் பண்ண வேண்டியது பிறக்கும் பொழுது அந்த குழந்தைய சரியா வளர்க்காத போதான். இப்போதைக்கு ஆய்வுகள் படி குழந்தை இன்மையுமே ஆண்களால அதிகமா ஆயிட்டே இருக்குன்றது தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஆனா இப்பவும் பெண்களை தான் முன்னிலைப்படுத்தி எல்லா பரிசோதனைகளும் எடுத்து ஆண்களுக்கு லேட்டா தான் ட்ரீட்மெண்டே ஸ்டார்ட் பண்றாங்க. அதே போல திரும்ப திரும்ப அபார்ஷன்ஸ் ஆகும் பொழுது அதற்குமே பெரும் பங்கு ஆண்களுடையதாகவும் தான் இருக்கு. சோ எல்லா பிரச்சனைகளுக்கும் பெண்கள் பக்கம் கை திருப்பாங்க, ஆண்கள் பக்கமும் உங்க கண்களை திருப்பாங்க.